மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாங்கள் கூட்டம் 16 மூலகங்களில் கந்தகத்தின் சேர்வைகளும் அவற்றின் இயல்புகள் தாக்கங்கள் பற்றி நாங்கள் அவற்றின் தியரியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். கூட்டம் 16 மூலகம் ஆக்சிஜன் பற்றி ஏற்கனவே செய்துட்டோம். கந்தகத்தினுடைய சேர்வைகளையும் அவற்றிலே இருந்து அவற்றின் இயல்புகளையும் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை இந்த கந்தகம் பாருங்கள், கந்தகம் சல்ஃபர் கூட்டம் 16 இருக்கிற கந்தகம் சல்ஃபர், கூட்டம் 16 சல்ஃபர் கந்தகம். ஏற்கனவே இதில் புறதிருப்பங்கள் பார்த்திருந்தோம். 5 புறதிருப்பங்கள் இருந்தது. சாய்சிற கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், களிக்கந்தகம், கூழ்கந்தகம், பால் கந்தகம் என பார்த்திருந்தோம். இன்று இந்த கந்தகத்தினது தாக்கங்களில் நாங்கள் அவற்றை அவதானிக்க போகின்றோம். என்ன மாதிரி என்பதை பாருங்கள். கந்தகம் வழியில் இருந்தால் SO2 தரும். கந்தகம் நீருடன் தாக்கமடையாது. கந்தகம் அமிலங்களுடன் தாக்கமடையும் என்று படித்திருக்கின்றோம். ஐதான அமிலங்களுடன் அல்ல, செறிந்த அமிலங்களுடன் தாக்கமடைந்து விளைவுகளை தருவதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த கந்தகம் காரங்களுடன் தாக்கும். சல்ஃபர் காரங்களுடன் 2 நிபந்தனையில் தாக்கும். ஒன்று, மிகையான காரம் இருக்கும்போது சல்ஃபர் NaOH, மிகையானது எக்ஸஸ், விளைவாக Na2S-உம் Na2SO3-ஐயும் தரும். அவர் கந்தகம் மிகையான காரத்துடன் வெப்பமேற்றும் போது சோடியம் சல்பைட்டையும் சோடியம் தயோசல்பேட்டையும் தரும். இது சைவர், இது -2 OCH10. இது பாருங்கள் சைவர், இது +4 OCH10. கந்தகம் இருவழி விகார தாக்கம் அடைகின்றது. இருவழி விகாரம் என்றால் என்ன? குறித்தொரு மூலகம் ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்னும் 2 செய்கைகளுக்கும் உள்ளாகுமாயின் அதை சொல்வது இருவழி விகார தாக்கம். சல்ஃபர் S-2 OCH10க்கு தாழ்த்தப்படுகின்றது. சல்ஃபர் +4க்கு ஒட்சியேற்றப்படுகிறது. ஆகவே டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் இருவழி விகார தாக்கம், இருவழி விகார தாக்கம் அடைந்திருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இதை நாங்கள் பேலன்ஸ் பண்ண வேணுமா இருந்தால் பிள்ளைகளை இப்படி ஒரு எஸ்ஸில் வைத்து நீங்கள் செய்து நேரத்தை மெனக்கெடுக்கிற நேரம், நேரத்தை செலவழிக்கிற நேரம், வீணாக்குற நேரம் 10 எஸ்ஸை போட்டு இதை பேலன்ஸ் பண்ணுவது உங்களுக்கு வலு சுலபமாக இருக்கும். பிறகு கூட்டி விட்டால் சரி. Na2S, Na2SO3 + water. OCH10-ஐ நீங்கள் பார்த்தா இப்படி பேலன்ஸ் பண்ணுவது உங்களுக்கு சுலபம் என்றபடியால் தான் காட்டுறேன். சைவர் -2 10 இலத்திரனை பெற்றுக்கொள்ளும். சைவர் +4 4 இலத்திரனை இழந்து கொள்ளும். பாருங்கள், இருவழி விகாரம் 4 இழந்து கொள்ளும். பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது நாங்கள் 2ஆல் பெருக்க போகிறோம். 2 4 இலத்திரம் கொடுக்கல் வாங்கல் சமனாக இருக்கணும் 4. அப்போ 2S 2S 4 இலத்திரங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், சோடியம் 4 10 6 சோடியம்
RNaOH. RH 3 water. இங்கே சைவர் -2 சைவர் +2. அப்போ இலத்திரனை சமனாக்க 2ஆல் பெருக்கிறேன் 2 2. அப்போ பாருங்கள் 6 சோடியம் 6 போடுறேன் 6H 3 water. Number of O6 3 + 3 6. That is the balance. இலகுவான முறையால் நாங்கள் இதை பேலன்ஸ் பண்ணுவோம். இலகுவான முறையால் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவதை காணலாம். இலகுவான முறையால் பேலன்ஸ் பண்ணுவோம். அப்போ இப்போ நாங்கள் கூட்டி எழுதும்போது பாருங்கள், கூட்டி எழுதும்போது இந்த இவற்றை நாங்கள் கூட்டி எழுத போகின்றோம். 3 சல்ஃபர் 6 NaOH 2 Na2S plus Na2SO3 plus 3 volt. இது எப்போது என்று கேட்டால் NaOH மிகையாக இருக்கும்போது, சோடியம் ஹைட்ராக்சைடு மிகையாக இருக்கும்போது இருவழி விகாரம் Na2S Na2SO3 plus water. இன்னொரு நிபந்தனை மாணவர்களே, கந்தகம் மிகையாக இருந்தால், சல்ஃபர் மிகையாக இருந்தால், கந்தகம் மிகையாக இருக்குமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், கந்தகம் மிகையாக இருந்தால், சல்ஃபர் மிகையாக இருக்குமாக இருந்தால், இந்த மிகையாக இருக்கிற கந்தகம் Na2S உடன் தாக்கம் புரியாது. ஆனால் மிகையாக இருக்கிற கந்தகம் சோடியம் சல்பைட்டுடன் தாக்கம் புரிந்து சோடியம் தயோசல்பேட்டை தரும். அவர்கள் கந்தகம் எக்ஸஸாக இருக்குமா இருந்தால் சோடியம் சல்பைட்டு சோடியம் தயோசல்பேட்டாக மாற்றப்படும். சல்பைட்டு சோடியம் தயோசல்பேட்டாக மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ S plus Na2SO3 சோடியம் Na2S2O3 Na2S2O3 உருவாக்கப்படும். சோடியம் தயோசல்பேட் உருவாக்கப்படும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், இவருடன் சேர்ந்து இந்த விளைவை தருகிறார். எனவே இப்போ நாங்கள் இதை கூட்டும்போது 1 + 2 பாருங்கள், சல்ஃபர் மிகையாக இருந்தால் இந்த தாக்கம் நடந்தது. 4S plus 6 NaOH given. பாருங்கள், இவரும் நீங்கிவிடும். நீங்கின உடனே 2 Na2S Na2S2O3 plus 3 water. இது மிகையான கந்தகம், மிகை சல்ஃபர். மிகையான கந்தகத்துக்கு சோடியம் சல்பைட் சோடியம் தயோசல்பேட் நீர். மிகையான காரம் இருக்கும்போது சோடியம் சல்பைட் சோடியம் சல்பைட் ஃபைட் வாட்டர். அப்போ இது மிகையான சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும்போது, இது மிகையான கந்தகம் இருக்கும்போது, அவை ரெண்டு தாக்கங்களை நீங்கள் பார்த்தால் கந்தகம் இவ்வாறு தாக்கம் புரிவதை நாங்கள் காணலாம். அப்போ கந்தகம் அலசங்களுடன் தாக்கம் புரியக்கூடிய ஒட்சன் SO2 தர்மா போல கந்தகம் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயடின் என்பவற்றுடன் தாக்கம் புரியக்கூடியது. அவை நிபந்தனைக்கேற்ற மாதிரி இந்த கந்தகம் தாக்கம் அடைவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், நிபந்தனைக்கேற்றால் போல் கந்தகம் தாக்கம் அடையும். இந்த தாக்கத்தில் நீங்கள் பார்த்தால் கந்தகம் ஃப்ளோரினுடன் SF2 தரும். இன்னும் ஃப்ளோரின் அளவு உயர்ந்து கொண்டு செல்லும் போது SFO உருவாக்கப்படும். இன்னும் ஃப்ளோரின் மிகையாக காணப்பட்டால் SF6 உருவாக்கப்படும். SF2 SFO SF6.
ஆகவே இவ்வகையான தாக்கங்கள் கந்தகம் ஃப்ளோருடன் காணப்படும். SF2 கோணல் வடிவ மூலக்கூறு, SF2 கோணல் வடிவ மூலக்கூறு, SFF கோணல் வடிவ மூலக்கூறு, SFO சீசோ வடிவ மூலக்கூறு, சீசோ வடிவ மூலக்கூறு, SF6 சதுர இரு கூம்பக வடிவ மூலக்கூறு, சதுர இரு கூம்பக வடிவ மூலக்கூறு. பாருங்கள், இவ்வகையான மாற்றங்களை நீங்கள் கந்தகத்துக்கு காணலாம். பாருங்கள், அப்போ கந்தகம் இவ்வகையான சேர்வுகளை உருவாக்குகின்றது. இந்த கந்தகத்தின் சேர்வுகளில் முதலாவது சேர்வை ஐதரசன் சல்பைட். அப்போ கவனமாக பாருங்க, கந்தகம் உருவாக்குற பிரதான சேர்வையில் ஒன்று ஹைட்ரஜன் சல்பைட். ஐதரசன் சல்பைட்டு கந்தகம் உருவாக்குற ஒரு பிரதான சேர்வையாகும். கந்தகம் உருவாக்கி கொள்ளும் பிரதான ஒரு சேர்வை H2S ஐதரசன் சல்பைட். அவதானிங்க, உலோக சல்பைட்டுகளுக்கு ஐதான அமிலம் சேர்க்கும் போது ஐதரசன் சல்பைட் பெற்றுக்கொள்ளப்படும். உலோக சல்பைட்டுகளுக்கு ஐதான அமிலம் சேர்க்கும் போது ஹைட்ரஜன் சல்பைட் பெற்றுக்கொள்ளும், H2S பெறப்படும். எந்த உலோக சல்பைட்டாகவும் இருக்கலாம். அமிலம் ஒன்றை நாங்கள் சேர்த்தால் H2S பெற்றுக்கொள்ளலாம். கவனிங்கோ, உலோக சல்பைட்டுகளுக்கு நாங்கள் சேர்க்கும் போது Na2S plus HCl, NaCl, H2S ஹைட்ரஜன் சல்பைட் பெற்றுக்கொள்ளும். உலோக சல்பைட்டுகள் ஐதான அமிலம் ஐதரசன் சல்பைட் பெற்றுக்கொள்ளப்படும். சிங்க் சல்பைட், நாக சல்பைட் பிளஸ் HCl ஒரு ஐதான அமிலம் அல்லது H2SO4 ஆகவே ZnCl2 பிளஸ் H2S. ஆகவே இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும். சல்பைட்டுகள் FeS HCl வெப்பம் FeCl2H2S ஃபெரஸ் சல்பைட் HCl. உலோக சல்பைட்டுகளுக்கு நாங்கள் அமிலம் சேர்த்து ஹைட்ரஜன் சல்பைட்டை உருவாக்கலாம். ஆய்வு சாலையில் உலோக சல்பைட்டுகள் அமிலங்களுடன் சேர்த்து H2S உருவாக்கப்படும். சில உலோக சல்பைட்டு ஐதான அமிலங்களில் கரையாது, CuS கரையாது, AgS கரையாது. இப்படிப்பட்ட சல்பைட்டுகள் ஐதான அமிலங்களில் கரையாது. ZnS கேட்மியம் சல்பைட், Na2S கூட்டம் 1 உலோகங்களின் சல்பைட்டுகள் எல்லாம் ஐதான அமிலங்களுடன் கூட்டம் 2 சல்பைட்டுகள் ஐதான அமிலங்களுடன் H2S தருவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஆகவே H2S இதை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள், எவ்வாறு சேகரிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது குடுவை, இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்குள்ள நாங்கள் கால்சியம் சல்பைட்டை போட்டிருக்கிறோம். இதன் வழியாக HCl அமிலத்தை அனுப்ப போகின்றோம். பாருங்கள், diluted HCl தாக்கம் நடக்கும் CaS plus HCl CaCl2 calcium chloride plus H2S
பாருங்கள், ஹைட்ரஜன் சல்பைட் வேணும், வளியிலும் அடர்த்தி கூடியது, நீரில் கரையக்கூடியது, வளியின் மேல்முக பயிற்சியால் சேகரிக்கப்படும். வளியின் மேல்முக பயிற்சியால் சேகரிக்கப்படும். வார வாயு கவனிங்க, வளியின் மேல்முக பயிற்சியால் சேகரிக்கப்படும். ஆகவே வளியின் மேல்முக பயிற்சியால் அப்ப இந்த தாக்கத்தில் வார H2S இங்கே சேகரிக்கப்படுகின்றது. வளியின் மேல்முக பயிற்சியால் சேகரிக்கப்படும். வெப்பமேற்ற வேண்டிய அவசியமில்லை. எஸ்குழு உலோக சல்பைட்டுகளுக்கு ஐதான அமிலம் சேர்க்கும் போது ஐதான HCl, ஐதான HNO3, ஐதான H2SO சேர்க்கும் போது H2S வெளிவருவதை காணலாம். அந்த H2S சேகரிக்கப்படும். ஹைட்ரஜன் சல்பைட். ரைட். இந்த ஹைட்ரஜன் சல்பைட்டு நிறமற்ற வாயு, சிறப்பியல்பான மனம், என்ன மாதிரி கூழ்முட்ட மனம் உடையது, விரும்பத்தகாத மனம். H2S எங்க வந்தாலும் ஒரு வெறுக்கத்தக்க மனம், ஆகவே கூழ்முட்ட மனம் உடையது. வளியிலும் அடர்த்தி கூடியது, நீரில் ஓரளவு கரையும், நீர்க்கரசல் அமிலத்தன்மையானது. நீரில் கரையும் நீர்க்கரசல் அமிலத்தன்மையானது. இதுவும் ஒரு அமில வாயுவாகும். பாருங்கள், ஆகவே நிறமற்ற வாயு, நிறமற்றது. சிறப்பியல்பான கூழ்முட்ட மனம், கூழ்முட்ட மனம் என்று சொல்லப்படும். கூழ்முட்டையின் துர்நாற்றம் அடிக்கும். வளியிலும் பாக்கு அடர்த்தி கூடியது, நீரில் ஓரளவு கரையும். அப்ப நீரில் இது கரைவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நீரில் கரையக்கூடியது. ஆகவே இந்த வாயு நீரில் கரையக்கூடிய இயல்பை நாங்கள் காட்டப் போகின்றோம். பாருங்கள், நீரில் கரையக்கூடியது. பாருங்கள், H2S கேஸ் சக நீர் முற்றாக கரைய முடியாது. மென்மின் பகுபொருள் பகுதியாக கரை. இது H+ வழங்கி H3O+, HS-, HS-, H2O, H3O+, S2-. பாருங்கள், இரண்டு படிகளில் அயனாக்கம் நடைபெறுகின்றது. இரண்டு படி அயனாக்கம், இரண்டு படியா. H3O+, HS-, H3O+, S2-. அவை பகுதியாக நீர்ப்பகுப்படைந்து எங்களுக்கு அமிலத்தை தரும். ஒரு மென்னமிலம், நீர்க்கரசல் மென்னமிலம், நீலப்பாசி சாயத்தாளை சிவப்பாக மாற்றக்கூடியது. இது ஒரு மென்னமிலமாகும். மென்னமிலம் அவை ஹைட்ரஜன் சல்பைட். இந்த ஹைட்ரஜன் சல்பைட் வரும்போது அசெட்டேட்டு தோய்த்த வடிதாளை நாங்கள் பிடித்தால் கருப்பாக மாற்றும். அசெட்டேட்டு தோய்த்த வடிதாளை கருப்பாக மாற்றும். ஆகவே இது ஹைட்ரஜன் சல்பைட் நீரில் கரைந்து அமிலக்கரசலை தரக்கூடிய ஒரு மென்னமிலமாக இந்த H2S தொழிற்படும். இந்த H2S கட்டமைப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், H2S கட்டமைப்பை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் பாருங்கள், SHH தான் கட்டமைப்பு. கந்தகத்தை சுற்றிய எலக்ட்ரான் சோடி நான்முகி வடிவம், H2S கோணல் வடிவம், பென்ட். HSH ஒரு கோணல் வடிவமாக இருப்பதை காணலாம். அறவெப்பநிலையில் நிறமற்ற வாயு,
இதே கூட்டத்தில் உடைய நீருடை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இதே கூட்டத்தில் உள்ள நீரை ஒப்பிட்டு பார்த்தால் OH இதே கூட்டம் OMSம் ஒரே கூட்டம். நீரம் ஓவை சுற்றி நான்முகி வடிவம், நான்முகி இலத்திரன் சோடி கேத்திரானிதம், மூலக்கூறு கோணல் வடிவம். இந்த ரெண்டையும் நாங்கள் பார்த்தால் நீர் திரவம் H2S வாயு. பாருங்கள், இதிலிருந்து உருவான நீர் திரவமாக இருக்கின்றது, H2S வாயுவாக இருக்கின்றது. ஏன்? நீர் OH பிணைப்புடையது. ஐதரசனானது புளோரினுடன் அல்லது ஆக்சிஜனுடன் அல்லது நைதரசனுடன் இணைந்திருக்கும் போது பிணைப்புகள் அதிக முனைவாக்கப்படும். இவ்வாறு பிணைப்புகள் அதிக அளவு முனைவாக்கப்படும் போது அந்த பிணைப்பில் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ், ஐதரசனுக்கு ப்ளஸ்ஸும் மின்னெதிரான மூலகங்களுக்கு மைனஸும் தோன்றும். இப்படிப்பட்ட பிணைப்புகளில் ஐதரசன் பிணைப்பு தோன்றும், ஐதரசன் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட். எனவே நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் வலிமையான ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். HS அங்கு ஐதரசன் பிணைப்பில்லை, இருமுனை விடைத்தாக்கங்கள் காணப்படும். ஐதரசன் பிணைப்பின் வலிமை இந்த இருமுனை விடைத்தாக்கத்தின் வலிமையிலும் பார்க்க உயர்வாக இருக்கும். எனவே பிணைப்பின் வலிமை கூடவாக இருக்கிறபடியால் மூலக்கூறுகளை நெருக்கி நீர் திரவமாகவும் H2S வாயுவாகவும் காணப்படும். நீர் திரவம் H2S வாயு. அறவெப்பநிலையில் திணிவு குறைந்த நீர் திரவம், திணிவு கூடிய H2S வாயு, ஐதரசன் பிணைப்பே காரணமாகும். இதனால் நீர் H2S என்பவற்றை ஒப்பிடும்போது கொதிநிலை நீருக்கு கூட H2Sக்கு குறைவு, உருகுநிலை நீருக்கு கூட H2Sக்கு குறைவு. பிணைப்பு நீளம் O சிறிய பருமன், S பெரிய பருமன். OH பிணைப்பு நீளம் நீரில், SH பிணைப்பு நீளம் H2S அது அதிகமாக இருக்கும். பிணைப்பு நீளம் SH கூட OH குறைவாக இருப்பதை காணலாம். ஆகவே கவனமாக பாருங்கள். நீர் திரவம் H2S வாயு. அப்போ பிணைப்பு நீளங்களில் OH பிணைப்பு நீளம் சிறியது, SH பிணைப்பு நீளம் பெரியது. இனி கவனிங்கோ, இந்த மின் எதிர்த்தன்மை O பெரிது S. இந்த மின் எதிர்த்தன்மை O பெரிது S. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மின் எதிர் தன்மை O பெரிது S. அப்போ மின் எதிர்த்தன்மை O. எனவே பிணைப்பிலத்திரன்கள் கவனிங்கோ, பிணைப்பிலத்திரன்கள் ஓவினால் அதிக அளவு கவரப்பட்டு ஓவுக்கு அருகாமையில் இந்த பிணைப்பிலத்திரங்கள் காணப்படும். இங்கே சற்று தொலைவில் பிணைப்பிலத்திரம் பாருங்கள், ஓவுக்கு அண்மையாகவும் தொலைவிலும் பிணைப்பிலத்திரங்கள் ஒரு பக்கம் நாடப்பட்டிருப்பதை காணலாம். எனவே கவனிங்கோ, இங்கே இந்த பிணைப்புகள் கிட்ட இருப்பதால் தள்ளுகை கூட இருக்கும். இதிலும் பார்க்க தள்ளுகை, பிணைப்புச்சோடி தள்ளுகை. நீரில் H2Sலும் பார்க்க உயர்வாக இருப்பதால் நீரின் கோணம் பெரிதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு நான்முகி வடிவம் 109.5 பாகை, சரியோ, 109, 27, 28 கலை 109.5 தனிச்சோடிகள் தள்ளுவதால் அதைவிட குறைவாக இருக்கின்றது. பிணைப்புச்சோடியின் தள்ளுகையால் நீரின் பிணைப்பு கோணம் H2Sன் பிணைப்பு கோணத்திலும் பார்க்க பெரியதாக இருக்கும். நீர் 104.5 பிணைப்பு கோணத்தை உடையது. ஆகவே இந்த பிணைப்பு கோணங்களை ஒப்பிடும்போது பாருங்கள், இது θ1, இது θ2. ஆகவே θ1 பெரிது, θ2.
அதாவது HOH பிணைப்பு கோணம் பெரிது HSH பிணைப்பு கோணம். HSH பிணைப்பு கோணம், HSH பிணைப்பு கோணம், HSH பிணைப்பு கோணம் அவை மிகப்பெரிய பிணைப்பு கோணம் இருப்பதை காணும். அப்போ பாருங்கள், இந்த H2Sஐயும் நீரையும் ஒப்பிடுவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் கேள்விகள் வந்திருக்கின்றன. அவை மாணவர்களே மற்ற விளங்கி நீங்கள் படிப்பீர்களாக இருந்தால் இலகுவாக நாங்கள் செய்யலாம். மேலும் அப்போ பாருங்கள், இப்போ இவ்வகையான தன்மைகள் இருப்பதை நாங்கள் காணலாம். பிணைப்பு கோணங்கள் உயர்வாக இருப்பதை காணலாம். இது ஹைட்ரஜன் சல்பைட் H2S. ஒட்சியேட் எண்ணை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சியேட். அப்போ ஒட்சியேட் எண்ணை நாங்கள் பார்த்தாலாம் இவருக்கும் -2 தான், இவருக்கும் -2 தான். H2S -2, நீரில் O-2, அவை ரெண்டும் -2. எனவே ஐதரசன் சல்பைட்டில் S2 என்னும் இழிவு ஒட்சியேட் நிலையில் காணப்படுவதால் அது சைரண்டை விட குறைந்த ஒட்சியேட் நிலைக்கு மேலும் தாழ்த்தப்படாது. எனவே H2S ஆனது கந்தகம் சார்பாக ஒட்சியேற்றியாக தொழிற்பட முடியாது. ஆனால் ஐதரசன் சார்பாக தொழிற்படலாம். ஆனால் H2S ஒரு தாழ்த்தியாக தொழிற்படும். சைரண்டு கந்தகத்தின் இழிவு சகாறு உயர்வு ஆகவே H2S தாழ்த்தியாக தொழிற்படும் வாய்ப்பு அதிக அளவு இருக்கின்றது. அப்போ இதுதான் H2S மூலக்கூறுகள், அவதானித்து கொள்ளுங்கள். எனவே இந்த தாக்கங்களை நாங்கள் அவதானிக்கும் போது பாருங்கள், கந்தகத்தின் இழிவு ஒட்சியேற்ற நிலையில் காணப்படுகின்றது. ஆகவேதான் இந்த மாற்றம் ஏற்படுகின்றது. எனவே இந்த H2S பல்வேறு தொழிற்பாடுகளை உடையது. ஒன்று அமிலமாக தொழிற்படக்கூடியது. அமிலம் என்று சொன்னால் காரங்களுடன் தாக்கத்தை அடைய செய்யணும். பாருங்க, அமிலமாக தொழிற்படும் H2S அமிலமாக தொழிற்படும் தாக்கம். அமிலமாக காரங்களுடன் NaOH plus H2S. NaHS plus H2O. Sodium hydrogen sulfide plus water, NaHS plus H2O. இங்கு மிகையான H2S இருக்கின்றது. H2S மிகையாக இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், இதே தாக்கத்தில் NaOH மிகையாக இருக்கும் போது இவர் மிகையாக இருக்கும் போது H2S சோடியம் சல்பைட்டையும் நீரையும் தரும். Na2S சக 2 நீர் உருவாக்கப்படும். பாருங்கள், H2S காரங்களுடன் 2 விதமான, ஒன்று ஐதரசன் சல்பைட் மிகையாக இருந்தால் NaHS KHS போன்றவை உருவாக்கப்படும். மிகையான காரம் இருக்குமா இருந்தால் Na2S உருவாக்கப்படும். இந்த தாக்கங்களில் நீங்கள் பார்க்கலாம், அது NaOH இருக்கலாம், பேரியம் ஹைட்ரோக்சைடாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம் அந்த தாக்கம். அப்போ சும்மா இப்போ நான் உங்களை கேட்க போகின்றேன். பாருங்கள், பேரியம் ஹைட்ரோக்சைடு ஒரு இரட்டை வடிவமான இந்த பேரியம் ஹைட்ரோக்சைட்டுக்கு நாங்கள் இந்த தாக்கத்தை எழுதினால் பாருங்கள், BaOH twice plus H2S. பேரியம் ஹைட்ரோக்சைடு H2S இவர் மிகையாக இருக்கிறார் என்று வைத்தால், சிந்தித்து பாருங்கள் மாணவர்களே. இங்கே என்ன வரும் என்றால் BaHS twice
BaHS twice சக 2H2O. நீங்களா எழுத பார்க்கணும். NaHS BaHS twice அதாவது 2H2O. பேரியம் ஹைட்ரோக்சைடு மிகையாக இருக்குமாக இருந்தால் இவர் மிகை H2S பேரியம் சல்பைட் BaS plus H2O. பாருங்கள், கேள்வியில் வந்தால் நீங்கள் பார்க்கணும். H2S மிகையாக இருந்தால் பேரியம் இந்த தாக்கங்களில் எல்லாமே தெரியும். இவர் மூலம், ஆகவே அமிலம், மூலம் ஆகவே அமிலமாக தொழிற்படும். அமில மூலத்தாக்கம், அமிலம் மூலம், அமிலம் மூலம், மூலம் அமிலமாக தொழிற்படுவதை நாங்கள் காணலாம். அமில மூலத்தாக்கம். இதுகளில் அமில மூலத்தாக்கம் உடையதாக காணப்படும். அப்போ கேட்டால் H2S அமிலமாக தொழிற்படும் தாக்கம் காரம் ஒன்றுடன் கொடுங்கள், காரத்துடன் கொடுத்து நீங்கள் அமிலமாக தொழிற்படும் தாக்கத்தை காட்டுங்கள். மிகையான H2Sக்கு ஒரு தாக்கம், மிகையான காரத்துக்கு ஒரு தாக்கம். அவ H2S அமிலமாக தொழிற்படக்கூடியது. இந்த தாக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், H2S ரைட். இந்த ஹைட்ரஜன் சல்பைட் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். பாருங்கள், இந்த H2S ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். H2S ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். ஒட்சியேற்றும் கருவி H2S ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். கந்தகம் சார்பாக முடியாது, ஏனென்றால் ஆனால் ஹைட்ரஜன் சார்பாக முடியும். பாருங்கள், மிகையான H2Sஐ உலோகங்கள் மீது, வெப்பமேற்றிய உலோகங்கள் மீது மிகையான H2Sஐ செலுத்தும் போது, வெப்பமேற்றப்பட்ட சோடியத்தின் மீது H2Sஐ செலுத்தும் போது, H2S சோடியம் மிகையான H2S, சோடியத்தின் மீது H2Sஐ மிகையாக செலுத்தி கொண்டிருக்கிறது. சோடியம் ஹைட்ரஜன் சல்பைட் NaHS பிளஸ் NaHS பிளஸ் H2 உருவாவதை நாங்கள் காணலாம். ஐதரசன் மிகையான H2Sஐ அனுப்பப்படும் போது இந்த விளைவு எங்களுக்கு தருகின்றது. இந்த ஒட்சியேட்டை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், 0+1 ஒட்சியேற்றம், கந்தகம் -2 மாற்றமில்லை. நாங்கள் சொன்னோம் கந்தகம் ஒட்சியேட்டர் மாற்றமில்லை. அப்படி என்று சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற +1 ஐதரசன் இங்கே வந்து 0 மாற்றப்படும். +1 0 மாற்றப்படும். எனவே ஐதரசன் சார்பாக அது ஒட்சியேட்டியாக தொழிற்படுவதை கவனமாக பாருங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிகையான சோடியத்தை வைத்திருந்தால் மீண்டும் தாக்கம் நடக்கும். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிகையான சோடியத்தை வைத்திருப்போமாக இருந்தால் H2S சோடியம் மிகை NaXS, Na2S plus H2, மிகையான சோடியம் வைத்திருப்போமாக இருந்தால் Na2S plus H2 ஆகவே இந்த தாக்கத்தில் வரும். அதாவது பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், NaHS சோடியம் மிகையாக இருந்தால் அது அந்த NaHS உருவானாலும் பாருங்க, இந்த தாக்கத்தில் மாணவர்களே நீங்கள் விளங்க வேண்டும். பாருங்க, NaHS உருவானாலும் பாருங்க
அந்த முதலாவது தாக்கத்தை நீங்கள் பார்த்தால் தெரியுது பாருங்க. NaHS உருவானாலும் NaHS உருவாகி இருந்தாலும் சோடியத்தை தாக்கம் புரியும் போது அது Na2S ஆகவும் ஐதரசனாகவும் மாற்றும். NH இருந்தாலும் இதை வெப்பமேற்றும் போது மிகையான சோடியம் இருந்தால் அந்த இருக்கிற சோடியம் இவரை மாற்றுவதை நீங்கள் காணலாம். அப்போ பாருங்கள் 2 + H2. அப்போ NaHS உருவானால் சோடியம் மிகையாக இருந்தால் அது Na2S தான் தரும். பாருங்கள் உலோகங்களுடன் இவ்வாறு தாக்கும். மெக்னீசியத்தை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் மெக்னீசியத்தை மாணவர்களே நீங்கள் எடுத்து இதே மாதிரி அப்ளை பண்ணுவீர்களாக இருந்தால் மெக்னீசியம் பாருங்க MgH2S excess மிகை MgHs twice plus H2 மிகையான H2S. Mg மிகையாக இருந்தால் இவர் மிகை H2S MgS plus H2 அப்போ அவதானிக்கணும் மிகையான H2S மிகையான இந்த H2S செப்பு தாக்குத்திறன் குறைந்த உலோகங்களுடனும் இதே மாதிரியான நடத்தையை காட்டும். கவனிங்க மாணவர்களே, தாக்குத்திறன் குறைந்த உலோகங்களுடனும் ஸ்கபா சக H2S. அப்போ நாங்கள் அமிலங்கள் அடுக்கு ஐதரசனுக்கு மேலே உள்ளவை தான் இது H2S எல்லா வகையிலும் தாக்கும். பாருங்கள் கோப்பரை CuS plus H2 கோப்பர் மீது செலுத்தும் போது copper sulfide plus H2 lead PbS plus H2 silver அதே மாதிரிதான் silver H2S Ag2S plus H2 மறக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்கிறது கவனிங்கோ, அது கரைசல் நிலையில் ஐதரசனுக்கு மேலே உள்ள உலோகங்கள் அமிலங்களுடன், இது அப்படி இல்லை, வாயு நிலை தாக்கம். ஆகவே இது கொப்பரோடன் தாக்கம், மெக்னீசியத்தோடு தான், சிங்கோடன் ஒரே மாதிரியான இயல்பு தான், மறக்கக்கூடாது. அப்போ இந்த தாக்கங்களில் எங்களுக்கு மிகையாக இருக்கும்போது ஒரு தாக்கம் இது ஒட்சியற்றும் கருவியாக தொழிற்படும். பாருங்கள், ஆகவே சில்வரை +1 ஆக்குது, கொப்பரை +2 ஆக்குது. ஒட்சியற்றும் கருவியாக H2S தொழிற்படுவதை காணலாம். கந்தகம் சார்பாக அல்ல, ஐதரசன் சார்பாக H2S ஒட்சியற்றும் கருவியாக தொழிற்பட்டு இந்த விளைவுகளை உங்களுக்கு தந்திருக்கின்றது. இதை கவனமாக பாருங்கள். ஆகவே இந்த விளைவுகளுக்குரிய கோலங்களை பாருங்கள். இனி பாருங்கள், ஆகவே வரும் H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். H2S தாழ்த்தும் கருவி, தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். H2S தாழ்த்தும் கருவியாக, தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். தாழ்த்தும் கருவி பாருங்கள், H2S தாழ்த்தும் கருவியாக தான் தொழிற்பட்டால், அதாவது இந்த H2Sல் சைரண்டு ஒட்சியேட்டரில் உள்ள சல்வர் 0 மாற்றப்படும். அப்போ பொதுவாக மாணவர்களே, H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்களில் அது கந்தகமாக மாறும். +2H +2E. இது H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்களில்
-2 சல்ஃபர் பூஜ்ஜியமாக மாற்றப்படும். பாருங்கள், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம் -2 பூஜ்ஜியம், -2 சல்ஃபர் பூஜ்ஜியமாக மாற்றப்படும். -2 பூஜ்ஜியம், -2 சைபராக மாற்றப்படும், சைபராக மாற்றப்படும். ஆகவே இந்த தாக்கங்களில் அது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். அப்போ H2S தாக்கங்களில் கந்தகம் உருவாக்கப்படும் என எங்களுக்கு விளைவு வருமா இருந்தால் அந்த தாக்கங்களிலே அது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம் H2S. H2S குளோரினை செலுத்தும் போது கந்தகம் உருவாகுது, தாழ்த்தும் கருவி தாக்கம். H2S புரோமினை செலுத்தும் போது மஞ்சள் நிற மந்தார புகார் உருவாகின்றது, தாழ்த்தும் கருவி தாக்கம். H2S SO2 செலுத்தும் போது மஞ்சள் புகார் வருகின்றது, தாழ்த்தும் கருவி தாக்கம். இவ்வாறு கந்தகம் தோன்றுகின்ற தாக்கங்கள் எல்லாம் H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றது. அப்போ பாருங்கள், இந்த தாக்கங்களை நீங்கள் பார்க்கும்போது தாழ்த்தும் கருவி தாக்கத்தில் கந்தகம் உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். ஆகவே இந்த தாழ்த்தும் கருவி தாக்கத்தை பாருங்கள், H2S சக குளோரின் வாயுக்கள், வாயு சல்ஃபர் ப்ளஸ் HCl, கந்தகம் படியும், கந்தகம் படிவதை காணலாம். சல்ஃபர் படியும், சல்ஃபர் படிவதை நாங்கள் காணலாம். S + HCl கந்தகம் படிய தொடங்கும். H2S புரோமின் வாயுடன் கலக்கும் போது Br2 gas simple reaction, HBr + S, HBr வாயு + சல்ஃபர். கந்தகம் படிகின்ற தாக்கங்களிலெல்லாம் H2S தாழ்த்தியாக தொழிற்படுகின்றது. ஆகவே தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம். SO2 2 கந்தகத்தை கொண்ட வாயுக்களை கலக்கின்றோம். பாருங்கள், 2 கந்தகத்தை கொண்ட வாயுக்களை கலக்கப் போகின்றோம். 2 கந்தகம் கொண்ட வாயுக்களை கலக்க இருக்கின்றோம். பாருங்கள், 2 கந்தகம் கொண்ட வாயுக்கள் H2S சக SO2, 2 வாயுக்களையும் கலக்கின்றோம். 2 வாயுக்களும் கலக்கப்படுகின்றது, 2 வாயுக்களும் கலக்கப்படுகின்றது. இவ்விரண்டு வாயுக்களும் கலக்கப்படும் போது சல்வர் படியும், சல்வர் படியும். ஆகவே S + வாட்டர், எஸ்ஸும் நீரும் உருவாகும், கந்தகம் படிவதை காணலாம். அதாவது இந்த தாக்கத்தில் என்ன நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொன்னால் கவனியுங்கோ. பாருங்கள், இந்த தாக்கத்தில் என்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர் -2க்குரியவர், இவர் +4க்குரியவர். இந்த ரெண்டும் கலக்கும் போது சைவர் நிலை கந்தகம் உருவாகும். -2 சக 4 சைவர். எனவே இந்த -2 கந்தகம் சைவராகவும் சக 4 கந்தகம் சைவராகவும் மாற்றப்படுகின்றது. இவர் உட்சேற்றப்படுகின்றார், இவர் தாழ்த்தப்படுகின்றார். ஆகவே இது உட்சேற்றப்படுவதால் தாழ்த்துங்கருவி SO2 உட்சேற்றுங்கருவி. அப்போ இந்த தாக்கத்தில் H2S தாழ்த்தி, இந்த தாக்கத்தில் SO2 ஒட்சியேற்றி. அப்போ தாழ்த்தியும் ஒட்சியேற்றியும் சல்வரை தருகின்றது. எனவே இதனுடைய நெடுக இதனுடைய அரியன் சமன்பாட்டை கேட்கிறது. பாருங்கள், இதன் தாக்கத்தின் அரியன் சமன்பாடு எவ்வாறு நாங்கள் எழுத இருக்கின்றோம் என்பதை பற்றி பாருங்கள். H2S S + 2H + 2E. பாருங்கள், அது அரியன் சமன்பாடு. SO2 இங்கே அது S ஆக மாறுவதை காணலாம். சல்ஃபர்
சக H2O. பாருங்கள் இங்கே நாங்கள் போட்டால் இதில் 2O, அப்போ 2O 4H ப்ளஸ் 4E. பாருங்கள் SO2S H2SS H2SS SO2S. ஒட்சியேற்றும் கருவி தாழ்த்தும் கருவி ரெண்டால் பெருக்கி கூட்ட போகிறோம். பாருங்கள் ரெண்டால் பெருக்கி நாங்கள் கூட்ட போகிறோம். 2H2S SO2 4H plus 4H plus பட்டம் 4 பட்டு படம் 3S plus 2 water. எடுக்க கேட்பார்கள் என்ற தாக்கத்தில் ஒரு அரையன் தாக்க சமன்பாடுகளை தருக. இவை அரையன் தாக்க சமன்பாடுகள். ஆகவே கவனமாக பாருங்கள். அப்போ H2S வாயு நிறமற்றது, SO2 வாயு நிறமற்றது. ரெண்டு வாயுக்களையும் கலக்கும் போது மஞ்சள் வெண்மஞ்சள் புகார் தோன்றி எங்களுக்கு கந்தகம் உருவாவதை நாங்கள் வெண்மஞ்சள் புகார் கந்தகம் உருவாக காணலாம். SO2 ஒட்சியேற்றும் கருவி, H2S தாழ்த்தும் கருவி. ஒட்சியேற்றும் கருவி தாழ்த்தும் கருவி. அவை ஒட்சியேற்றும் தாழ்த்தும் தாக்கங்களில் கந்தகம் உருவாகிற தாக்கம் எல்லாம் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். ஆகவே இந்த தாக்கத்தை பாருங்கள். ஒட்சியேற்றும் கருவி தாழ்த்தும் கருவி தாக்கம். சரியோ பாருங்கள். இப்போ நாங்கள் எடுத்தாலாம் பாருங்கள். H2O2 H2S உடன் கலக்கப்படும் கந்தகம் மஞ்சள் புகார் உருவாக்கப்படும். அப்போ H2O2 H2S கந்தகம் புகார் வடிவில் உருவாக்கப்படும். சக 2H2O. பாருங்கள். -2 0. ஆக இந்த -1 -2. H2S ஒட்சியேற்றும் கருவி, H2O2 ஒட்சியேற்றும் கருவி, H2S தாழ்த்தும் கருவி. கந்தகம் வார தாக்கங்கள் எல்லாம் இவ்வாறு உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். கந்தகம் அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டு கரைசலூடாக H2S வாயுவை செலுத்தும் போது கரைசலின் செவ்வூதான் நிறம் நீக்கப்படுவதுடன் கரைசல் கலங்கல் தன்மை உடையதாக இருக்கும். செவ்வூதான் நிறம் நீக்கப்படுவதுடன் கரைசல் கலங்கல் தன்மை உடையதாக இருக்கும். பாருங்கள். அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கரைசல் ஊடாக நாங்கள் இந்த H2S செலுத்தும் போது கரைசல் பாருங்கள். அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கரைசல் ஊடாக H2S செலுத்தும் போது கரைசல் ஊதா நிறம் நீக்கப்படுவதுடன் கந்தகம் தோன்றுவதால் ஒரு கலங்கல் தன்மை உடையதாக இருக்கும். MnO4- 8H plus 5 electron தருவது Mn2 plus நீர். 4 நீர் வரும். H2S S plus 2H plus 2E. ரெண்டாலும் அஞ்சாலும் நாங்கள் முன்னம் இதை எத்தனையோ தரம் செய்திருக்கின்றோம். இதை 10 பெற ரெண்டாலும் இதை அஞ்சாலும் பெருக்கி கூட்டும் போது கலங்கல் தன்மை கந்தகம் படிவதால் கலங்கல் தன்மை உருவாவதை நாங்கள் காட்டியிருக்கிறோம். 2MnO4- 16H plus பிறகு வெட்டுவோம். 5H2S 2Mn2 plus 5 சல்ஃபர் 10H plus 8 நீர்.
அப்போ இதை நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு நாங்கள் வெட்டுவோமாக இருந்தால் பாருங்கள், இந்த பக்கம் காணப்படுகின்ற 16H + 10H+. ஆகவே விளைவை நாங்கள் பார்க்கலாம். இப்போ 2MnO4- RH+, 5H2S, 2Mn2+, நிறமற்றது. கந்தகம் படிவதால கரிசல்ல கலங்கல் தன்மை அடையும். 8 நீர். ஊதா நிறம் நீக்கப்படும், நிறமற்றது. கந்தகம் மஞ்சள் படியும், ஆகவே கலங்கல் தன்மை தோன்றும். ஊதா நிறம் நீக்கப்படும், கந்தகம் மஞ்சள் படிவதால கலங்கல் தன்மை தோன்றும். ஊதா நிறம் நீக்கப்படும், கந்தகம் படிவதால கலங்கல் தன்மை தோன்றும். இவ்வாறு அமிலக்கமாக்கப்பட்ட K2Cr2O7 நீர்க்கரசல் கூடாக H2Sஐ செலுத்தும் போது ஊதா நிறம் பச்சையாக அதாவது செம்மஞ்சள் நிறம் பச்சையாக மாறும். கரைசல் கலங்கல் தன்மை உடையதாக இருக்கும் கந்தகம் படிவதால. இதே தாக்கத்தை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் பாருங்கள், இதே தாக்கத்தை எழுதினால் பாருங்கள், K2Cr2O7 பிளஸ் பாருங்கள் H2SO4 அமில ஊடகம் plus H2S, Cr2SO4 thrice, சல்ஃபர், இதான் படிகிற சல்ஃபர், சக நீர், சக K2SO. பாருங்கள், பேலன்ஸ் பண்ணணும். இதே மாதிரி பிள்ளைகளே, இதுதான் செம்மஞ்சள், இது பச்சையாக மாறும். ஆகவே கந்தகம் தோன்றும். பேலன்ஸ் பண்ணணும். இந்த தாக்கத்தையும் இதை மாதிரி எழுதி பேலன்ஸ் பண்ணணும். ஆகவே கவனமாக பாருங்கள், Cr2O7 H2S கந்தகம். இவ்வகையான தாக்கங்களில் H2S ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். தாழ்த்தும் கருவி, ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும், தாழ்த்தும் கருவியாகவும் H2S தொழிற்படுவதை நீங்கள் இந்த தாக்கங்களில் இருந்து காணக்கூடியதாக இருக்கும். தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஹைட்ரஜன் சல்பைட் ஒரு பார்த்தால் தெரியுமா, இந்த H2S பல உலோக கற்றியன் கரிசல்களுக்கூடாக H2S வாயுவை அனுப்பும் போது அவை சல்பைட்டாக வீழ்வடிவாகும். பல உலோக கற்றியன், அது பி குழு டி குழு எதுவாக இருக்கலாம், ஹைட்ரஜன் சல்பைட் வாயுவை செலுத்தும் போது அங்கு சல்பைட் வீழ்வடிவு உருவாக்கப்படும். பண்பறிவகுப்பு கூட்டம் 2 அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி கூட்டம் 2 HCl அமில ஊடகத்தில் H2S வாயுவை அனுப்பும் போது, பண்பறிவகுப்பு கூட்டம் 2 அமில ஊடகத்தில் பாருங்கள், அமில ஊடகம் HCl இருக்கும் போது H2S வாயுவை அனுப்பும் போது பின்வருவன வீழ்வடிவாக்கப்படுகின்றன. பாருங்கள், அமில ஊடகத்தில் வீழ்வடிவு. அப்போ இதில் Cu2+ ஆக இருந்தால் H2S, CuS கருப்பு நிற வீழ்வடிவை தரும். ஆகவே அமில ஊடகத்தில் இந்த வீழ்வடிவுகள் உருவாக்கப்படுவதை நாங்கள் காட்டுகிறோம். பாருங்கள், பண்பறிவகுப்பு கூட்டம் 2 கூட்டம் 1க்கு HCl சேர்க்கப்படும். வீழ்வடிவுகள் பெறப்படாவிட்டால் அந்த கரிசலுக்கூடு H2S அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படும் போது வீழ்வடிவுகள் தோன்றும். அதில் குறிப்பாக CuS கருப்புன்ற வீழ்வடிவு. மேற்கூறி இருக்குமாக இருந்தால் H2S உடன் AgS கருப்பு நிற வீழ்வடிவு.
black. இவை ஐதான அமிலங்களில் கரையாத கருப்பு வீழ்வடிவுகள். வீழ்வடிவுகள் உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம். வீழ்வடிவுகள் தோன்றும், வீழ்வடிவுகள் உருவாக்கப்படும். இவ்வாறு கவனிங்கோ, பிஸ்மத் இறுக்கமாக இருந்தால், பிஸ்மத் பாருங்கள், பிஸ்மத் இறுக்கமாக இருந்தால், பிஸ்மத் இறுக்கமாக இருந்தால் Bi2S3 கருப்பு வீழ்வடிவு, இதுவும் கருப்பு. CuS கருப்பு, AgS கருப்பு, பிஸ்மத் கருப்பு. Sn இறுக்கமாக இருந்தால் கபில வீழ்வடிவை தரும். ஆர்சனிக் இறுக்கமாக இருந்தால் மஞ்சள் வீழ்வடிவை தரும். SNS கபிலம் AS2S3 கருப்பு. ஆன்டிமனி இறுக்கமாக இருந்தால், ஆன்டிமனி இறுக்கமாக இருந்தால் Sp2S3 செம்மஞ்சள் வீழ்வடிவை தரும். SnS2 மஞ்சள் வீழ்வடிவை தரும். காட்மியம் சல்ஃபைட் மஞ்சள் வீழ்வடிவை தரும். பாருங்கள், H2S காட்மியம் சல்ஃபைட் மஞ்சள், SnS2 மஞ்சள், Sp2S3 ஒரே ஒரு செம்மஞ்சள், AS2S3 மஞ்சள், AS2S3 மஞ்சள், SNS கபிலம், Bi2S3 கருப்பு, அதே மாதிரி AgS கருப்பு. கருப்பு கருப்பு கபிலம் மஞ்சள் செம்மஞ்சள் மஞ்சள் போன்ற வீழ்வடிவுகள் பண்புரிப்பு கூட்டம் 2 உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம். இவை வீழ்வடிவுகள் ஆகும். அப்போ பாருங்கள், வீழ்வடிவு. அதே மாதிரி பண்புரிப்பு கூட்டம் 4 கார ஊடகத்தில் நிக்கல், கோபால்ட், சிங், மேங்கனஸ் என்பன வீழ்வடிவுகள் ஆக்கப்படும். கார ஊடகத்தில் இவையும் வீழ்வடிவாக்கப்படும். அமில ஊடகத்தில் வீழ்வடிந்த கட்டியல் எல்லாம் கார ஊடகத்திலும் வீழ்வடிவாக்கப்படும். ஆகவே எல்லா இடமும் வீழ்வடிவுகள் தோன்றும். அப்போ இங்கே கார ஊடகத்தை பொறுத்தவரை பாருங்கள், இந்த கார ஊடகத்தில் பாருங்கள் இவை வீழ்வடிவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், நிக்கல் சல்பைட் கருப்பு, கோபால்ட் சல்பைட் கருப்பு, ZnS ஒரே ஒரு வெள்ளை, MnS ஒரே ஒரு மென்சிவப்பு, இவையெல்லாம் கார ஊடகத்தில் தோன்றும். கார ஊடகம். அமில ஊடகத்தில் வீழ்வடைஞ்ச எல்லாமே கார ஊடகத்தில் வீழ்வடையும். அதை தவிர இவை அப்போ சல்பைட்டுகளுக்கு கருப்பு நிற வீழ்வடிவு கூடுவாக இருப்பதை காணலாம். கோபால்ட் சல்பைட் கருப்பு, நிக்கல் சல்பைட் கருப்பு, CuS கருப்பு, AgS கருப்பு, Bi2S3 கருப்பு, PbS கருப்பு, Ag2S கருப்பு. பாருங்கள், இந்த கருப்பு நிறத்தை நீங்கள் பட்டியல் படுத்துவீர்களாக இருந்தால் ஏராளமான சல்பைட்டுகளில் கருப்பு நிறம் ஏராளமாக இருப்பதை நீங்கள் காணலாம். சல்பைட்டுகளில் கருப்பு நிறம் பாருங்கள், Ag2S கருப்பு, PbS கருப்பு, கோபால்ட் சல்பைட் கருப்பு, நிக்கல் சல்பைட் கருப்பு, பிஸ்மத் சல்பைட் கபிலம் சேர்ந்த கருப்பு, CuS கருப்பு, AgS கருப்பு. இவையெல்லாம் பிளாக் கருப்பு வீழ்வடிவுகள். கருப்பு வீழ்வடிவுகள் இவற்றில் தோன்றுவதை நீங்கள் காணலாம். அவர்கள் இந்த ஹைட்ரஜன் சல்பைட்டுக்குரிய
பரிசோதனைகளை நீங்கள் அவதானித்தாலாம். ஐதரசன் சல்பைட் பரிசோதனைகளை பற்றி பார்த்தால் H2S வாயுவுக்கான பரிசோதனைகள், H2S வாயுக்குரிய பரிசோதனை. அசெட்டேட் தோய்த்த வடிதாளை கருப்பாக மாற்றும். PbCH3COO twice. வடிதாளில் மீது இந்த அசெட்டேட்டை தோய்த்து H2Sல் பிடித்தால் கருப்பாக மாற்றும். PbS black. சக CH3COOH. அசெட்டேட் தோய்த்த வடிதாள கருப்பாக மாற்றும். நைட்ரேட் கரைசலு கூட செலுத்தும் போது கருப்பு வீழ் வடிவை தரும். கருப்பு வீழ்வடிவை தரும். கருப்பு வீழ்வடிவு உருவாக்கப்படும். கருப்பு வீழ்வடிவு உருவாக்கும். வெள்ளி நைட்ரேட் கரைசல் கூட செலுத்தும் போது கருப்பு வீழ்வடிவை தரும். கருப்பு வீழ்வடிவை தரும். HNO3 கருப்பு. செப்பு சல்பைட் கரைசல் கூட செலுத்தும் போது கருப்பு வீழ்வடிவை தரும். குளோரினுடன் கலக்கும் போது மஞ்சள் மந்தாரத்தை தரும். மஞ்சள் நிறத்தை தரும். அமில பொட்டாசியம் பெர்மங்கனேட் கூட செலுத்தும் போது ஊதா நிறத்தை நீக்குவதுடன் கரைசல் கலங்கல் தன்மை உடையதாக இருக்கும். இதெல்லாம் H2Sக்கான பரிசோதனைகளாகும். எனவே மாணவர்களே, இந்த கந்தகத்தின் சேர்வைகளில் H2S பற்றி படித்திருக்கின்றோம். இன்றைய வகுப்பை நாங்கள் இதனுடன் முடித்து கொள்கின்றோம். அடுத்த வகுப்பில் இன்னும் இந்த கந்தகத்தின் சேர்வுகளில் நாங்கள் உங்களுக்கு தியரிகளை செய்து அதற்கு பிறகு கேள்விகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த வகுப்பை நீங்கள் ஆயத்து பண்ணிக்கொண்டு அடுத்த வகுப்புக்கு வாருங்கள். அடுத்த வகுப்பில் இன்னும் கந்தகத்தின் சேர்வுகள் தொடங்கும். எனவே இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன்.